இந்தியாவில் காற்று மாசுபாடு ஒரு தீவிரமான கவலையாக உள்ளது. மேலும் இது குறிப்பிடத்தக்க சுகாதார பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது. இந்நிலையில் உலகின் மிக மோசமான காற்று மாசுபாடு கொண்ட நகரம் இந்தியாவில் உள்ளது என்று ஐக்யூ ஏர் நிறுவனம் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உலகளவில் வெறும் 14% நகரங்களில் மட்டுமே மக்கள் சுவாசிப்பதற்கு பாதுகாப்பான காற்று உள்ளதாகவும், இது கடந்த ஆண்டின் 17%லிருந்து மேலும் குறைந்திருப்பதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஐக்யூ ஏர் என்பது ஒரு ஸ்விஸ் நிறுவனமாகும். இது 143 நாடுகளில் உள்ள சுமார் 10,000 நகரங்களில் இருந்து 80,000க்கும் மேற்பட்ட தரவு புள்ளிகளில் இருந்து உலகளாவிய காற்று மாசுபாட்டை கண்காணித்து காற்று தரம் குறித்து வருடாந்திர தர வரிசைகளை வெளியிடுகிறது. அந்த வகையில் தனது 2025ஆம் ஆண்டிற்கான உலக காற்றுத்தர அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மனிதர்களால் ஏற்படும் காலநிலை மாற்றமே உலகளவில் காற்றின் தரம் மோசமடைவதற்கு முக்கிய காரணம் என்று இந்த ஆய்வு கூறுகிறது. அதாவது தொழிற்சாலை புகை, வாகன உமிழ்வு, புதைப்படிவ எரிபொருட்களை எரித்தல், விவசாய கழிவுகள் மற்றும் காட்டுத்தீ போன்ற காரணங்களால் வளிமண்டலத்தில் நச்சு வாயுக்கள் மற்றும் துகள்கள் கலப்பதால் காற்று மாசு ஏற்படுகிறது. இது மனித ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி புவி வெப்பமடைதலுக்கு வழிவகுக்கிறது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் ஏற்பட்ட காட்டுத்தீ, புகை, தூசி புயல்கள் மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதால் தீவிரமடைந்த கடுமையான வானிலை மாற்றங்கள் ஆகியவை காற்றின் தரத்தை மிக மோசமாக்கியுள்ளன. உலக சுகாதார அமைப்பு PM2.5க்கு ஆண்டு சராசரி வரம்பாக 5 மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டரை பரிந்துரைக்கிறது. அதே சமயம் இந்தியாவின் தேசிய சுற்றுப்புற காற்று தரநிலைகள் இந்த வரம்பை 40 மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டராக நிர்ணயித்துள்ளனர். PM2.5 என்பது மனித முடியை விட சுமார் 30 மடங்கு மெல்லியதும் உள்ளிழுக்கக்கூடிய நுண்ணிய துகள்களையும் குறிக்கிறது. இவை நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்தில் ஆழமாக ஊடுருவி கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தென்னாப்பிரிக்காவில் உள்ள நியூ விட்வெல் நகரம் 1.0 மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் என்ற சராசரி ஆண்டு PM2.5 செறிவுடன் உலகின் மிக தூய்மையான நகரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் ஐரோப்பாவை பொறுத்தவரை அண்டோரா, எஸ்டோனியா மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய 3 நாடுகள் மட்டுமே 2025ஆம் ஆண்டில் உலக சுகாதார நிறுவனத்தின் PM2.5 வழிகாட்டுதல்களுக்குள் வருகின்றனர். ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 143 நாடுகளில் 130 நாடுகள் பாதுகாப்பான காற்றுத்தர வழிகாட்டுதல்களை பூர்த்தி செய்யவில்லை என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. உலக நகரங்களில் 14% மட்டுமே உலக சுகாதார அமைப்பின் ஆண்டு சராசரியை எட்டியுள்ளனர். இது கடந்த ஆண்டு 17%ஆக இருந்ததை விட குறைவு. காட்டுத்தீ, புகை மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை மாசுபாட்டின் அளவை தொடர்ந்து மோசமாக்குவதால் காற்றின் தரம் குறித்து உலகளாவிய முன்னேற்றம் தடைபட்டு வருவதாக இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் 54 நாடுகளில் அவற்றின் ஆண்டு சராசரி PM2.5 அளவுகள் அதிகரித்துள்ளனர். 75 நாடுகளில் சரிவு ஏற்பட்டுள்ளது. 2இல் மாற்றமின்றி உள்ளது. மேலும் 12 நாடுகள் இந்த ஆண்டு தரவு தொகுப்பில் புதிதாக இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த ஆய்வறிக்கையில் உலகின் மிகவும் மாசுபட்ட 25 நகரங்களும் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனாவில் அமைந்துள்ளனர். இதில் மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் முதல் 4 இடங்களில் 3 இடங்களை இந்திய நகரங்களை பிடித்துள்ளனர். இதில் முதலிடமும் இந்தியாவிற்கே கிடைத்துள்ளது என்பதுதான் இந்த அறிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காசியாபாத்தில் உள்ள லோனி நகரம் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரமாக குறிப்பிடுகிறது. அங்கு PM2.5 செறிவு 112.5 மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டராக உள்ளது. இது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட 23% அதிகரிப்பை குறிக்கிறது. அடுத்தடுத்த இடங்களில் மேகாலயாவின் பர்னிஹாட் மற்றும் டெல்லி உள்ளன. டெல்லி கடந்த 4 ஆண்டுகளாக உலகிலேயே மிகவும் மாசடைந்த தலைநகரமாக உள்ளது. 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் போக்குவரத்து, தொழிற்சாலை கழிவுகள், சாலை புழுதி மற்றும் சட்டவிரோத குப்பை கிடங்குகள் ஆகியவை லோனியின் மாசுபாட்டிற்கு முக்கிய காரணங்களாக கண்டறியப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.